வணக்கம் மக்களே. இனி 5 ரூபாய் காயின் செல்லாது அப்படின்னு ஆர்பிஐ ஒரு அதிரடியான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிஐ ஏன் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய ரிசர்வ் வங்கி நாணயம் மற்றும் நாணயங்களை அச்சிடுதல் மற்றும் அவற்றை உற்பத்தி செய்தல் போன்ற நிதி கொள்கைகளை நிர்வகித்து வருகிறது. அப்படி இருக்க ரிசர்வ் வங்கி சமீபத்தில் 5 ரூபாய் காயின் புழக்கத்தை நிறுத்திவிடலாம் என்ற செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்தியாவின் தற்போது ரூபாய் 1 முதல் ரூபாய் 20 வரையிலான நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. தற்போது 2 வகையான 5 ரூபாய் நாணயங்கள் புழக்கத்தில் உள்ளன. ஒன்று பித்தளையால் ஆனது, மற்றொன்று தடினமான உலோகம் நாணயம். இருப்பினும் தடினமான உலோக நாணயங்களின் புழக்கம் கணிசமாக குறைந்துள்ளது. ஏனெனில் இந்த நாணயங்கள் உற்பத்தியை அரசும் ரிசர்வ் வங்கியும் நிறுத்திவிட்டன. கடினமான 5 ரூபாய் காயின் நிறுத்தப்பட்டதற்கு காரணம் அதற்கு ஆகும் செலவு தான் என கூறப்படுகிறது. இந்த நாணயங்களில் பயன்படுத்தும் உலோகத்தை உருக்கி ரேசர் பிளேட் போன்ற பொருட்கள் தயாரிக்கப்படலாம் என்பதும் நாணயத்தை நிறுத்த முக்கிய காரணமாகும். அதுவும் ஒரு 5 ரூபாய் காயினிலிருந்து 4 முதல் 5 ரேசர் பிளேடுகளை உருவாக்க முடியும் என கூறியுள்ளனர். அப்படியெனில் அதன் உற்பத்தி விலையை விட அதிக லாபம் ரேசர் பிளேடில் கிடைக்கிறது. ஏனெனில் ஒரு ரேசர் பிளேடே அதே 5 அல்லது 10 ரூபாய் வரை விற்பனைக்கு உள்ளது. அதனால் இதன் மூலம் சட்டவிரோதமாக சில செயல்கள் நடப்பதாலும் அதன் உற்பத்தியை அரசு நிறுத்த திட்டமிட்டுள்ளது. அதனால் 5 ரூபாய் காயின் மெல்லியதாக உருவாக்க அரசும் ரிசர்வ் வங்கியும் அந்த தடினமான 5 ரூபாய் காயினை நிறுத்தியுள்ளது. அதற்கு பதிலாக ரூபாய் 5 மெல்லிய தங்க நாணயம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இப்பொழுது சந்தையில் பித்தளை 5 ரூபாய் காயினை மட்டுமே காண முடியும். இதுவரை நாட்டில் நாணயங்கள் மற்றும் நோட்டுகள் நிறுத்தப்பட்டதை பல முறை பார்த்துள்ளனர். 2016ஆம் ஆண்டு 500 மற்றும் 1000 நோட்டுகள் புழக்கத்தில் இருந்து நீக்கப்பட்டன. கடந்த ஆண்டு 2000 நோட்டுகளும் இந்திய ரிசர்வ் வங்கியால் நிறுத்தப்பட்டது. இதேபோல் 5 ரூபாய் நாணயம் தொடர்பாக வங்கியும் பெரிய முடிவை எடுத்துள்ளது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2016ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் நோட்டு மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பார்த்தீங்கன்னா புழக்கத்திலிருந்து நீக்கப்பட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலும் கடந்த ஆண்டு 2000 ரூபாய் நோட்டும் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கியால் நிறுத்தப்பட்டது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த உலோகத்தால் தயாரிக்கக்கூடிய இந்த 5 ரூபாய் காயினை பார்த்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா இதில் பயன்படுத்தக்கூடிய உலோகத்தை உருக்கி அதில் ரேசர் பிளேட் தயாரிச்சாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் ஒரு பிளேடுக்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் அவ்வளோ ரேட் கிடைக்குமா. ஸோ ஒரு காயின்லேயே பார்த்தீங்கன்னா 4 முதல் 5 ரேசர் பிளேடு தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் பல மோசடிகள் நடக்கவும் சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.